நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் சாதனை மேல் சாதனை படைத்து நாட்டின் 15வது பிரதமராக பொறுப்பேற்க உள்ள மோடி தனது தாயிடம் ஆசி பெற்றார். லோக்சபா தேர்தல் ஓட்டு எண்ணிக்கையில் பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிப்பது உறுதியான நிலையில் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் வசிக்கும் தனது தாய் ஹீராபெண்ணை சந்தித்து மோடி ஆசி பெற்றார். பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து நாட்டின் 15வது பிரதமராக பொறுப்பேற்க உள்ள நரேந்திர மோடிக்கு பிரதமர் மன்மோகன் சிங், பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங், மூத்த தலைவர் அத்வானி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். தேர்தல் முடிவு குறித்து டுவிட்டரில் கருத்து கூறியுள்ள மோடி, இது இந்தியாவின் வெற்றி என்றும் இனி வரும் நாட்கள் நாட்டுக்கு நல்லதாக இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து மோடிக்கு பல்வேறு தலைவர்களிடமிருந்தும் வாழ்த்துக்கள் குவிந்தன. பாரதிய ஜனதா கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து நாடு முழுவதும் வெற்றி கொண்டாட்டம் களை கட்ட துவங்கியுள்ளது. டெல்லி அசோகா சாலையில் உள்ள பாரதிய ஜனதா தலைமையகம் மற்றும் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் பாரதிய ஜனதா தொண்டர்கள் கொண்டாடினர். 2009ஆம் ஆண்டு தேர்தலில் 116 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த லோக்சபா தேர்தலில் முழு மெஜாரிட்டியை பெற்றுள்ளது. இந்திய வரலாற்றில் கடந்த 30 ஆண்டுகளில் இப்போதுதான் முதல் முறையாக தனிப்பெரும் கட்சியாக முழு மெஜாரிட்டியுடன் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றிருக்கிறது. இந்திரா கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து 1984ஆம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 419 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. வடோதரா தொகுதியில் 5,70,128 ஓட்டு வித்தியாசத்தில் சாதனை வெற்றி பெற்றுள்ளார் மோடி. 2004ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் மேற்கு வங்கத்தின் அரம்பாக் தொகுதியில் 5,92,502 ஓட்டு வித்தியாசத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் அனில் பாசு வெற்றி பெற்றார். அவருக்கு அடுத்தபடியாக அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பெருமை மோடிக்கு கிடைத்துள்ளது.